இந்த ஃபோட்டோல இருக்கிறத அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் தாண்டி தான் மார்க்கெட் போகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தது. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நடந்த அந்த லிக்விடிட்டி பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் பிளாக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப், இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூக்கு அப்புறம் பை சைட் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். அந்த பை சைட் ஃபேர் வேல்யூ கேப்க்கு அப்புறம் சிஐசி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக்கர் பிளாக் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஓடி லெவல். இது எல்லாத்தையுமே மார்க்கெட் என்ன பண்ணும்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணும், நீங்கள் நினைக்கிற டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அது டவுன்வர்ட்லேருந்து அப்வோர்டாக இருந்தாலும் சரி, அப்வோர்ட்லேருந்து டவுன்வர்டாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த பிடிஆர்எஸ்லாம் தான் நம்ம வந்து பிடிஆர்எஸ் ப்ரீமியம் மிஸ்ஸஸ் டிஸ்கவுண்ட் அரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அக்கார்டிங் டு அவர் ஸ்ட்ராட்டஜி. நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறோம், ஓடி லெவலில் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் வெயிட்டிங் ஓடிஇ. ஸோ ஃபேராலி கேப்னா ஃபேராலி கேப் மட்டும் வெயிட் பண்ணணும், ஆர்டர் பிளாக்னா ஆர்டர் பிளாக்காக மட்டும் வெயிட் பண்ணணும். ஸோ எல்லாமே கிடச்சிச்சு எல்லாத்துலேயும் நான் என்ட்ரி போடுறேன் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றது தெளிவாக இருந்துட்டு பிளான் படி ஒர்க் பண்ணுங்கள், உங்களோட ப்ராஃபிட் கன்ஃபார்ம்.